டார்க் சைக்காலஜின்றது ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலான டாபிக். நெறைய யூடியூபர்ஸ், செலிபிரிட்டீஸ், பொலிட்டீஷியன்ஸ் இன்னும் நெறைய பேர் வந்துட்டு இந்த டாபிக்க பத்தி பேசுறதுக்கே ரொம்ப பயப்படுவாங்க. ஐ மீன் அதனால பயப்படல. நம்ம எங்க அந்த டார்க் சைக்காலஜிய கத்துப்போமோ அப்படின்றதுனால தான் அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா அந்த டார்க் சைக்காலஜி நம்ம கத்துக்கிட்டோம்னா, அவங்களால நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால தான் அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா இந்த டார்க் சைக்காலஜி பத்தி சொன்னா, அவங்களோட பாப்புலாரிட்டி குறைஞ்சிரும்ன்ட்டு அவங்க சொல்ல மாட்டாங்க. பட் நம்ம அந்த டார்க் சைக்காலஜிய கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆவணும். ஏன்னா, யாராச்சும் உங்கள மேனிபுலேட் பண்ணா, இல்லன்னா உங்கள சுத்தி இருக்கிறவங்கள யாரையாச்சும் மேனிபுலேட் பண்ணா, உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். அவங்க டார்க் சைக்காலஜி யூஸ் பண்றாங்கன்ட்டு. அண்ட் நீ இந்த டார்க் சைக்காலஜி தெரிஞ்சுக்கிட்டா, அவங்க கிட்ட இருந்து நீ ஈஸியா எஸ்கேப் ஆகலாம். நம்ம வாழ்க்கையில எப்பவுமே டெய்லி யாராச்சும் ஒருத்தர் நம்மளோட மைண்ட் கூட விளையாட்டே இருப்பாங்க. டெய்லி நம்மளோட பிரெயின மேனிபுலேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் அந்த மாரி டார்க் சைக்காலஜிய நம்ம நெனச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். நீ ஒருத்தன் நல்லவன்றதுனால, இந்த உலகம் ஃபுல்லா நல்லவனா இருக்க வேண்டிய தேவை இல்லவே இல்ல. சைக்கோபாத், பொலிட்டீஷியன்ஸ், செலிபிரிட்டீஸ் ஏன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்க மேல டார்க் சைக்காலஜிஸ யூஸ் பண்ணலாம். அது என்ன யூஸ் பண்ணியிருக்கலாம். பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா பண்ணியிருப்பாங்க. யாராச்சும் ஒருத்தராச்சும் உங்ககிட்ட இந்த மாரி டார்க் சைக்காலஜிஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அதனால தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு டார்க் சைக்காலஜிய சொல்லி தர போறேன். இந்த வீடியோ எத பத்தினா, மத்தவங்க கிட்ட இருந்து நீ எப்படி தப்பிக்கணும். அத பத்தி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய கண்டிப்பா 11 டார்க் சைக்காலஜிய சொல்லப் போறேன். அதுல நம்பர் 1 கேஸ் லைட்டிங். இந்த கேஸ் லைட்டிங் விஷயம் எப்படின்னா, ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பர்சன் வந்துட்டு, நீங்க நினைக்கிற ஒரு விஷயத்த, இல்லன்னா நீங்க சொல்லப் போற ஒரு விஷயத்த உங்க மேலே டவுட் ஆக்குற மாரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னா, அந்த சிச்சுவேஷன் அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கணும். அவங்க எந்த டைரக்ஷன காட்டுனா, அந்த டைரக்ஷன்ல அந்த சிச்சுவேஷன் போணுன்ட்டு. அவன் எந்த மாரி பண்ணுவான்னா, உங்களோட பிரெயின நீங்க செல்ஃப் டவுட் படுவீங்க. அவன் எந்த மாரி பண்ணுவான்னா, அவன் என்ன சொல்றானோ, அதே மாரி தான் சிச்சுவேஷன் இருக்கு. அந்த மாரி உங்கள நம்ப வைப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க எதிர்ல இருக்கிற பெர்சன் வந்துட்டு ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. ஸோ, இதனால அவங்க கிட்ட நீங்க போய் சொல்றீங்க, "நீ தப்பு பண்ணிட்டன்ட்டு." இந்த சிச்சுவேஷன் அவங்க எப்படி மேனிபுலேட் பண்ணுவாங்கன்னா, அந்த தப்பு ஏதோ நீங்க பண்ண மாரி மேனிபுலேட் பண்ணுவாங்க. அவங்க பேசுற விதத்த பார்த்தா, ஏதோ அந்த தப்பு நீங்க தான் பண்ண மாரி ஆயிடும். ஆனா, அங்க தப்பு பண்ணது யாரு? அவங்க. இந்த மாரி விஷயங்கள தான் டார்க் சைக்காலஜிஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் நம்பர் 2 ஃபியர் மாங்கரிங். இது எந்த மாரி ட்ரிக்குன்னா, மத்தவங்கள பயப்பட வச்சு அவங்களுக்கு வேண்டிய வேலைய பண்ணிப்பாங்க. இது வந்துட்டு ரொம்ப காமனான டார்க் சைக்காலஜி ட்ரிக். இது வந்துட்டு யார் யூஸ் பண்ணிட்டுருந்தாங்கன்னா, ஹிட்லர் தெரியுமா? அவர் கூட யூஸ் பண்ணிட்டுருந்தாரு இந்த ட்ரிக்க. நீங்க நெறைய இடத்துல அப்சர்வ் பண்ணியிருக்கலாம். இந்த பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல சில ஏரியாஸ்ல. அவங்க வந்துட்டு நெறைய பேர் ஓட்டு போடுறதுக்கான காரணம் பயம். நீங்க கோவிட் டைம்ல கூட எடுத்து பாருங்க. நம்ம வந்துட்டு கோவிட் வேக்சின போட்டுருப்போமா? ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்போமா? இந்த கோவிட் வரலன்னா. இந்த கோவிட்ன்ற வைரஸ்னால நமக்கு பயம் வந்துருச்சு. ஸோ, அதனால தான் நம்ம வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படின்ட்டு நெறைய திங்ஸ யூஸ் பண்ணிட்டுருக்கோம். சானிடைசர், மாஸ்க் இன்னும் எக்ஸெட்ரா நெறைய. இந்த மாரி விஷயங்கள தான் நம்ம ஃபியர் மாங்கரிங்ன்னு சொல்லுவோம். இந்த மாரி கோவிட் மாரி ஒரு பயத்த யூஸ் பண்ணி இந்த கம்பெனிஸ் எல்லாம், ஒரு பிசினஸ்மேன்ஸ் எல்லாம் இந்த மாரி ப்ராடக்ட்ஸ சேல் பண்ணுவாங்க நம்மகிட்ட. மக்களோட பயம், மக்களோட கிரேவிங்ஸ், அவங்களுக்கு மணி. இந்த மாரி விஷயங்க வந்துட்டு ரொம்ப காமனான டார்க் சைக்காலஜி. அண்ட் நம்பர் 3 லவ் பாம்பிங். நீங்க எல்லாரும் ஸ்டார்ட்டிங்ல லவ் பண்றப்ப பார்த்துருப்பீங்க. அவன் வந்துட்டு எப்படி இருப்பான்னா, ஓவர் கேரிங்கா இருப்பான். எல்லாமே அந்த பொண்ணுக்காக என்ன வேணா பண்ணுவான். இல்லன்னா அந்த பொண்ணு வந்துட்டு பையனுக்காக என்ன வேணா பண்ணும். அந்த மாரி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உலகத்தையே உனக்காக கொண்டு வருவேன். நிலாவ கீழ கொண்டு வருவேன். இந்த உலகத்தையே உனக்காக கொன்னுருவேன். அந்த மாரி இந்த மாரி அவன் சொல்ற மாரி இந்த உலகத்துல எதுவுமே நடக்காது பிராக்டிகலான்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும், அவனோட வார்த்தைக்கு, அவனோட மேனிபுலேஷனுக்கு நீங்க அவன்கிட்ட விழுந்துடுறீங்க. அவங்களோட மேனிபுலேஷன்ல நீங்க ஃபுல்லா இன்வால்வ் ஆயிட்டீங்கன்ட்டு அர்த்தம். அவங்க எந்த மாரி கிரியேட் பண்ணுவாங்கன்னா, அவங்களோட வாழ்க்கையில நீ தான் ரொம்ப பெஸ்ட்டான திங்கு, நீ தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டின்ட்டு கிரியேட் பண்ணுவாங்க. அண்ட் எப்போ நீங்க வந்துட்டு இத அக்செப்ட் பண்றீங்களோ, அந்த டைம்ல இதெல்லாம் கட் பண்ணிடுவாங்க சடனா. அண்ட் இந்த மாரி டைம்ல என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்துட்டு அந்த லவ் வேணும் வேணும்னு தோணும். ஸோ இந்த டைம்ல என்ன ஆகும்னா, ஃபியர் ஆஃப் லூசிங் வரும். ஸோ இதனால அவங்க என்ன சொன்னாலும் நீங்க கேட்குற ஸ்டேஜுக்கு போவீங்க. ஸோ இங்கேருந்து அவன் வந்துட்டு உங்கள ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுருவான். இங்கேருந்து உங்களோட ரிமோட் அவங்க கையில இருக்கு. ஸோ எப்பவுமே பத்திரமா இருங்க. ஸ்டார்ட்டிங்ல யாராச்சும் ரொம்ப கேர காட்டி அப்படி இப்படின்னு இருந்தாங்கன்னா, அங்க வந்துட்டு மேனிபுலேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குன்ட்டு அர்த்தம். அண்ட் நம்பர் 4 சோஷியல் ப்ரூஃபிங். இது எப்படின்னா, நம்ம கன்ஃப்யூஸ்டா இருக்கிறப்போ மத்தவங்கள பார்த்து அப்படியே பண்றது. அவங்க பண்றாங்கல்ல கரெக்ட்டா தான் இருக்கும். நம்மளும் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த மாரியான தாட் இது. இது எப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு கன்ஃப்யூஸான ஸ்டேட்ல இருக்கிறப்போ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, செலிபிரிட்டீஸ் என்ன சொல்றாங்க, யூடியூப்ல என்ன சொல்றாங்க, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஒரு ஆன்ஸருக்கு அசம்ப்ஷனுக்கு வருவோம். மத்தவங்க சொல்றத நம்ம கேட்டுருப்போம். இங்க இப்ப என்ன ஆகும்னா, நீங்க வந்துட்டு ஒரு ஃபேக்கான விஷயத்த பார்த்துட்டு அதுதான் உண்மைன்னு நெனச்சா, இது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான வேக்கு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிளா இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் வந்துட்டு சூப்பரா இருந்தாலும், யூடியூப்ல போய் பாருங்க. ரொம்ப நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கும். ஏன்னா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் சொன்னா எந்த சேனல்ல அவ்வளோ ஓடாது. அதுவே நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லி பாருங்க, கண்டிப்பா ஓடும். ஸோ இதனால தான் எதுவுமே பிளைண்டா நம்பாதீங்க. இந்த மாரி சோஷியல் ப்ரூஃபிங் வந்துட்டு நெறைய இடத்துல யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணத்தில யூஸ் ஆகும். உங்களோட பேரண்ட்ஸ் உங்கள ஃபோர்ஸ் பண்ணலாம். இவன் நல்லவன், இவன கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்படி இருக்கும், அப்படி இருக்கும்ன்ட்டு. இது கூட சோஷியல் ப்ரூஃபிங் தான்.
ஒரு டார்க் சைக்காலஜி தான். அண்ட் நம்பர் 5 சைலண்ட் ட்ரீட்மெண்ட். சைலன்ஸ் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா இந்த டார்க் சைக்காலஜி தான். சும்மா இருந்துட்டு மற்றவங்களை எப்படி ஒரே வாட்டி மட்டாச் பண்ணுறதுன்றது தான். ஐ மீன் அவங்களோட கதையை முடிக்கிறது. ரொம்ப ட்ராமா பண்ணுறத விட, ரொம்ப கோவம் காட்டுறத விட சும்மா இருக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப வெறியேற்றும். இது வந்துட்டு ரொம்ப உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட யூஸ் பண்ணிருப்பாங்கன்ட்டு எனக்கு தெரியும். நீங்கள் சொல்ல தேவையில்லை. இப்போது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க இந்த விஷயத்த, ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. அது வந்துட்டு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ கேட்க மாட்டேங்கிறாங்க. அது எப்படின்னா அவங்க ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராங்காக இருக்கட்டும், இல்லைனா வேறு ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே இவ்வளோ நேரம் நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறப்போ சடனாக பேசாத. பேசாமல் இருந்தால் அவங்க வந்துட்டு கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க. ஸோ இந்த டைமில் அவங்க நிறைய எமோஷன்ஸ் காட்டுவாங்க, கோவம், ஆங்கர் எல்லாமே. பட் அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் கொடுப்பாங்க, ஒரு அட்டென்ஷன் கொடுப்பாங்க. அண்ட் கடைசியாக நீங்கள் சொன்ன விஷயத்த அவங்க ஆக்செப்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் எங்கேயுமே யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும் அது மட்டும் போதும். அண்ட் மற்ற விஷயத்த நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அண்ட் எனிவே இந்த மாதிரி விஷயங்களை நம்ம டெய்லி கொஞ்சமாக பேசி நிறைய தெரிஞ்சுப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.